வந்து ஸ்கூலுக்கு வந்தான். ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தேன். அங்க கட்டுலாம் போட்டுருந்தான். சரி ஓகே நம்ம இருந்துச்சு பேசினா பிரச்சனை ஒன்றும் அதிகமாகும். நான் எதுவுமே அப்போ வந்து இதோட முடிஞ்சது. அதான் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சிம்மை எடுத்து ரெண்டா உடச்சி தூக்கி போட்டு செல்ஃப் மேல தூக்கி போட்டேன். நானும் இவனும் கரெக்டாக ஃபோன் பேசிட்டே இருந்தேங்க. அப்போ வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு பிரச்சனையே இப்போ நடந்தது பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாவே நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க லவ் ஸ்டோரி பார்ட் 2 போடுங்க சொல்லிட்டு இன்னைக்கு டைமும் இல்லை. அதெல்லாம் இப்போ நிறைய வீடியோ நம்ம லாங் வீடியோ போடுறதே இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். சினிமே தொடர்ந்து லாங் வீடியோ போடுவோம். ஸோ உங்களுக்காக லவ் ஸ்டோரி பார்ட் 2 நிறைய கமெண்ட் வந்துருச்சு. நாங்களும் பார்த்துட்டே தான் வந்தோம். டெய்லி நாங்கள் ஷார்ட்ஸ் போடுவோம். அந்த ஷார்ட்ஸ்லேயும் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் லவ் ஸ்டோரி போடுங்க அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் நீங்கள் லவ் ஸ்டோரி போடலாம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்கள் இப்போ போடுறோம். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். லவ் ஸ்டோரி பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை தொட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் கொஞ்சம் புரியாத மாதிரி போயிடும். பார்ட் 1 பார்த்துட்டு அது பார்ட் 2 பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஆரம்பிக்கலாமா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. போன வீடியோ வந்து வீட்டில் மாட்டிக்கன்னு சொல்லி அதோட முடிச்சுட்டு வீடியோவை போன வீடியோ வீட்டில் மாட்டிக்கிட்டப்பறம் எங்கள் அக்கா நான் ஃபோன் பேசிட்டு போது எங்கள் அக்கா பார்த்துட்டாங்க, மொபைல் வந்து வாங்கிட்டாங்க. நானும் இவனும் கரெக்டாக ஃபோன் பேசிட்டே இருந்தேங்க. அப்போ வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து இவங்க வந்து மாட்டிக்கிட்டு ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் நான் எப்படி இவங்க சொல்றதுனே தெரியாது. இவங்க வீட்டுக்கு போனை பிடிக்கும் போய் கொடுத்துட்டு அந்த போன்ல இருந்து எனக்கு ஒரு 2-3 டைம் வந்து போன் பண்ணாங்க. நான் வந்து அப்போ கிரிக்கெட் ஆடியில கிரவுண்ட்ல இருக்கேன். அந்த நம்பர் வந்து திடீர்னு வாங்கிட்டனால நம்பர் டெலிட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அதனால அந்த நம்பர் திருப்பி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்பர் வந்து எடுத்து பேசுறாங்க, இவங்கள நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 3 டைம் வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசினாங்க. அவங்க வீட்டுல இருந்து யாருமே பேசல. இவங்க வந்து பேச சொல்லி இருக்காங்க. அமைதியாவே இந்த ஃபோன் 3 டைம் பண்ணாங்க. எங்க வீட்லயே எதுவுமே பேசல. ஃபோன் பண்ணி அப்படியே ஸ்பீக்கர் போட்டு அமைதியா வந்தாங்க. எனக்கு பேச சொன்னாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுனா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் பையன் கூட தான் பேசுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் நான் நார்மலாக எதுவுமே வீட்டில் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் நார்மலாக எதுவுமே இல்லாமல் போனேன். இவங்க மாட்டினதை வந்து அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுகிட்ட வந்து ஃபோனை வாங்கி கால் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிடுச்சு. ஸோ அப்புறமா நார்மலாக எதுவுமே இல்லாமல் மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து சொல்றாங்க என்னை வந்து வீட்டில் அடிச்சிட்டாங்க நேற்று நைட் மாட்டிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லா தவளையும் அங்கங்க சிகப்பா அப்படியே கக்கி போயிடுச்சு. அதே ஏதாச்சும் யாராச்சும் அடிச்சா இல்லைன்னா ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் கடிச்சா வந்து கரையே நாம கையில அந்த மாதிரி அடிச்சு தாவலாம் கரையேன்னு அப்படியே ரெட் கலரும் மாறிடுச்சு. பின்னாடி காமர்ஸ் இருக்கு, பின்னாடி ஒளிஞ்சிருந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாவே வந்து நாங்கள் 2 பேரும் ஃபோன் கான்டாக்ட் எதுவுமே பண்ணிக்கல, எதுவுமே பேசிக்காமலே இருந்தோம். ஸ்கூலுக்கு மட்டும் வந்தால் பேசிக்குவோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், இவங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான். ஆனால் நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன், இவங்க வந்து 11th படிச்சிருந்தாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்னா 2 பேரும் ஜாயினாக உட்கார வைப்பாங்க. எப்படின்னா ஆப்போசிட் வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கும், ஆடிட்டோரி மாதிரி, அந்த மாதிரி உட்கார வைப்பாங்க. அது வந்து 11th வந்து ஒன் சைடும் 12th ஒன் சைடும் உட்கார வைக்குவாங்க. அப்படி உட்கார வைக்கும் போது நான் வந்து ரெக்கார்ட் நோட் வந்து கொஞ்சம் எழுதாம டிராயிங் பண்ணாமல் இருந்தேன். நிறையவே எல்லாமே எழுதிட்டாங்க. ஒண்ணு கூட ஆப்போசிட் டிராயிங் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம இருந்தேன். அப்போ வந்து அது வந்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். இவங்க வந்து அப்போ வந்து எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லா உட்கார்ந்து இவங்க ரெக்கார்ட் நோட் நான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் வந்து இவங்க வந்து லேப் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க, ப்ராக்டிக்கல் வந்து எழுதுறாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதும்போது நான் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி வந்து கிளாஸ்ல நீ மட்டும் வாடா, தனியாக வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து அவங்க அக்கா வந்து நம்பர் யார்கிட்டயே கெமிஸ்ட்ரி நம்பரை வாங்கி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிருக்காங்க. பையன் இந்த மாதிரி யாரோ நம்பர் அட்வான்ஸ் படிச்சா எங்க அக்கா கிட்ட எங்க கெமிஸ்ட்ரி சார் நம்பரை வாங்கி ஃபோன் அப்புறம் பேரை கேட்டு யாருன்னு சொல்லிட்டு பேரை கேட்டு சார் கூப்பிட்டு இவங்க வாண்டட் பண்ணாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்குறாங்க, அட்டனன்ஸ்ல எதுக்குன்னா நம்பர் எடுத்து பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கியா, அவங்க அப்பா ஃபோன் பண்ணி திட்டுறாரு, உன்னை யாரும் மட்டும் காட்ட சொல்றாரு, காட்டினா அவங்க பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, நான் உன்னை காட்டிட்டா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கெமிஸ்டர் வந்து சொல்றாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா சார் அப்படின்னு நானும் சொல்லி மழப்பலான்னு பார்க்குறேன். மழை முடியல, கண்டுபிடிச்சிட்டாங்க கெமிஸ்டர். சார் நானா ஃபோன் பண்ணி பேசுங்க சார், அந்த பொண்ணு ஃப்ரீயா இருக்கும்போது அந்த பொண்ணே கால் பண்ணி பேசுங்க சார் அப்படின்னு சொன்ன பின்னாடி சரி ஓகே போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் நான் இவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்க வீட்டில் கால் பண்ணி சொன்னாங்களா கெமிஸ்டர் கிட்ட
வந்து என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் உஷாராகவே இரு, மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லியே வச்சுருந்தேன். அப்புறம் ஃபோன் எதுவும் பேசிக்கல. அப்புறமா ஃபோனில் எதுவும் பேசல, கொஞ்ச நாள் பேசாமலே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆனது. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் வந்து நைட் டைமில் மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா சார்ஜ் போட கேப்ல ஒரு 20 நிமிஷம் தான் மெசேஜ் பண்ணுவேன். ஒரு கொஞ்ச நாள் மெசேஜ் பண்ணுவாங்க, நானும் மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஸ்கூலில் வந்து தான் பேசிக்குவோங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து அப்போ வந்து கறிக்கடைக்கு போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமைனா ஸ்கூல் டைம் வந்து ஸ்கூல் வந்துடுவான். ஞாயிற்றுக்கிழமைனா கறிக்கடைக்கு போயிடுவான். கறிக்கடைக்கு போனால் ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாயை 4 வாரம் சேர்த்து வச்சு அப்போ வந்து புதுசாக அப்போ தான் வந்து ஜியோ ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. அந்த ஃபோன் வாட்ஸ்அப் சாட் பண்ணிக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி மொபைல் அப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து பட்டன் ஃபோனுக்கு கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்துச்சு. பட்டன் ஃபோனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜியோ ஃபோன் வாங்கிக்கலாம், 1100 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் வச்சிருந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. சரி டிஸ்பிளே போயிடுச்சு, நமக்கு வேறு மொபைல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பட்டன் ஃபோனை வந்து நான் வாங்கி அந்த பட்டன் ஃபோனை வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடது வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பட்டன் ஃபோன் என்கிட்டே தான் இருந்துச்சு. ஜியோ ஃபோன் அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்துருச்சு. சரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயே உங்களுக்கு மாற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட மொபைல் எடுத்துமே அங்கே கொடுத்துட்டு 1100 ரூபாய் கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபோனை இவங்ககிட்ட நான் வாங்கி கொடுத்தேன். அந்த ஃபோனை தான் ஒரு 5 நாள் வச்சு 2 பேர் பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவங்களுக்கு கோழி பண்ண வந்து இன்னொருத்தவள மேலே இருக்கும், அங்கே போயிடுவாங்க. எடுத்துட்டு போய் பேசி படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு போய் ஃபோன் பேசிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து அந்த ஃபோன் பட்டன் ஃபோன்லேயே வந்து கொஞ்ச நாள் வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு அப்போ தான் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எக்ஸாம் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா வந்து வெளியில் போயிட்டாரு, வரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஆகும் அப்படின்னு நைட்டே மெசேஜ் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாள் நான் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்கை வாங்கிட்டு வந்து நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதிய எக்ஸாம் முடிச்சு நான் வந்துடுறேன், நான் ஈவினிங் வீட்டுக்கு போகிறேன், அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. காலையில தான் சுத்தலாம், அந்த மாதிரி மதிய எக்ஸாம் முடிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு 3 மணி நேரம் எங்க சுற்றி சாயந்தரம் வீட்டில் இருந்து விட்டுரு, நான் ஏதாச்சும் வீட்டில் பேசி மழுப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ வண்டியை வாங்கிட்டு வந்து இவங்க வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஒரு யார் ஒரு ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் அந்த இவங்க வந்து எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறத வந்து பக்கத்து நாங்க எக்ஸாம் வந்து எங்களோட இதுலயே எழுதல, எங்களோட ஸ்கூல்ல எழுதல, வேற ஸ்கூலுக்கு தான் எங்க எக்ஸாம் எப்பவுமே வைப்பாங்க. நாங்க வேற ஸ்கூல் போய் பஸ் புடிச்சு போவோங்க. இவங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கரி கடைக்கு போனோம். வேற ஸ்டாப்புக்கு போய் ஒரு பேக்கரி கடைக்கு போயிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது ஃப்ரெண்டு வந்து அவளை வரை கூட்டிகிட்டு வந்திருந்தான். அவங்களும் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து என் செட்டு, பொண்ணு வந்து இவங்க செட்டு, அதே மாதிரி தான் இருந்தாங்க. சரி 2 பேரும் கோயிலுக்கு போலாமாடா அப்படின்னு வந்து ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டான். பக்கமா இருக்கு, சரி போயிட்டு இன்னைக்குள்ள வந்தல ஒரு 2 மணி நேரம் தான் சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோங்க. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பக்கத்தூர் வந்து அந்த கோயில் வந்து ஃபேமஸான கோயில் சந்திரன் கோயில். அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கிளம்பிட்டுங்க. நாங்கள் 4 பேரும் கிளம்பிட்டுங்க. 4 பேரும் பைக் எடுத்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டுங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் மட்டும் போய் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு அப்புறமா அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இவ்வளோ கோயிலாண்டு விட்டுட்டு நான் சரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில வந்து இறக்கிட்டாங்க. வீட்டாண்டு போனால் மாட்டிங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில இறக்கி விட்டாங்க. அப்புறமா தான் இருக்கு எங்களுக்கு ட்விஸ்ட்டு, எங்கள் அப்பா சீக்கிரமா வந்துட்டு இருக்கிறாங்க, வந்து எல்லா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. 11th தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கம் என் கூட படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. ஏன் என்ன பொண்ணு வர சொல்லிட்டு எங்கள் அப்பா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் வண்டியில் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகும்போதே பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல, வந்து தேடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் அந்த கோயிலாண்டு விட்டுட்டு நான் வந்து பசங்கள்லாம் வந்து ஒரு கடையான வந்து நிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் போன உடனே நீ வீட்டுக்கு கிளம்புடா, எல்லாம் தேடுறாங்க அந்த பொண்ணுவே அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க வந்து சொல்கிறாங்க. சரி நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போன உடனே இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுக்கு போன உடனே இவங்க வந்து வீட்டில் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குது. வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மா உட்காந்து அழுதாங்க, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி தான் இவங்க கூட போயிருக்கேன், மறுபடியும் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. சரி உட்காந்து அழுதாங்க. எங்கள் அப்பா உடனே பின்னாடி வந்து என்ன அடிச்சாங்க, என்னத்துக்கு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன், யாருன்னு கேட்டேன். அந்த மாதிரி பக்கம் தான் பா, சரி வான்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துட்டாங்க எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. சரி நானும் சரி வாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டு எனக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அவந்துக்கிட்டு இல்லையே உங்கள் பொண்ணு எங்கே போயிருப்பாளோ, என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க வந்தாங்க. அவளை அடிக்க சொல்லிட்டு நான் தடுத்து என்ன அடிச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து அப்போ தான் ஆப்போசிட் கிராஸ் ஆனாங்க. என்ன எங்கள் அப்பா அடிக்கும் போது பின்னாடி நான் வந்து திரும்பவும் வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த கடையான வரும்போது பார்த்தீங்கன்னா
இவ்வளோ அடிச்சு வண்டியில் உட்கார வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த ஃப்ரெண்டு வீட்டில் சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து அவ போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணால எனக்கு எப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறமா எங்கள் அப்பா அடிச்சுட்டாங்க. நான் ஏதோ பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் திரும்ப நான் எங்கள் வீட்டுக்கே போயிட்டேன். அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கே போயிட்டேன். இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க வீட்டில் வச்சு நல்லா அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. ஓடி வந்து அப்படி சொல்லி கரெக்ட்ல எங்க அப்பா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கமா ஓடுற எங்க அப்பா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு துரத்திடுறான்னு சொல்லிட்டு ஓடுறேன். வந்து ஓடி போயிட்டு ஒரு சாலை வந்து அப்போ ஒரு பழைய ஒரு சாலை இருந்துச்சு. அந்த சாலையை எங்க அப்பா இங்க வந்து அடிச்சிருமோ சொல்லிட்டு பின்னாடி அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒடிஞ்சிட்டு இருக்கேன். அந்த சைடு எல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். யாராச்சும் வந்து எங்க அப்பா வந்து அடிச்சிருமோ சொல்லி பயத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்களா, இந்த மாதிரி வீட்டுல மாட்டிக்கிட்டேன், நீ போகும்போதே பார்த்தலையே நிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க திட்டினேன். சார் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃப்ரெண்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு இவங்க வரல. அப்படியே வந்தோடனே பழைய கோழி ஃபர்ஸ்ட் மேல ஒரு கோழி பண்ணிக்குது. கொஞ்சம் தூரம் மேல ஒரு கோழி பண்ண அங்க போயிட்டு வீட்டுல மாட்டிட்டு பயமா இருக்கு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டாங்க. நானும் வந்து கூட்டிட்டு போயிட்டு எங்க போறதுன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சுத்திட்டு இருந்தாங்க. எங்க அப்பா அடிச்சே போடுவேன் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சொன்னாங்க பயந்தாங்க அடிச்சுட்டு வருவோம் சொல்லிட்டு போய் இவங்க கூட போய் கொண்டாரு என் கூட வந்துட்டாங்க. என் கூட வந்ததுக்கப்புறம் நாங்க வந்து நிறைய தாள் வந்து அங்கங்க போயிட்டு உட்காந்துட்டு ஒரு குட்டியான போய் உட்காந்துட்டோம். என்கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்ப கூட என்கிட்ட போன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இவங்ககிட்ட வந்து நான் கொடுத்து போன் பண்ணுறது இவங்ககிட்ட இருக்கு. அந்த போன்ல தான் நாங்க இது வரைக்கும் பேசிட்டு இருக்குமே. சரி இவங்க வந்து வந்துட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒரு டவுட், எப்படி இவன் வந்தான், அடிச்சது இவனுக்கு எப்படி தெரியும், இவன் எப்படி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இவனை கூட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட். ஒரு கரெக்டா ஒரு 7 மணிக்காட்டி என் கூட தான் இருந்தாங்க. 7 மணிக்காட்டி நான் வந்து ஒரு பிளேஸ் ஒரு மலை மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த பிளேஸ்ல அங்க வந்து யாருமே எங்க அங்க வந்து தேடவே இல்லை. எல்லா இடத்துக்கும் தேடிருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு மட்டும் தேடவே இல்லை. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நான் வந்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டோட லவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பொண்ணுங்க தான் இருக்கு வந்து கூட்டு போய் அவங்க வீட்டுக்கு விட்டுருங்க அப்படின்னு வீட்டுக்கு போறேன். இந்த மாதிரி வீட்டுக்கு போனா எங்க அப்பா அடிக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டோட லவர் கிட்ட சொல்றேன். அது மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க மாமா வந்துட்டாங்க. இவங்க மாமா வந்து நான் வந்து அப்பதான் அனுப்பி விடுறேன். அவங்க மாமா அங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள ஒரு 4 பசங்க வந்துட்டாங்க. ஏதோ அடிக்க மாட்டாங்க வான்னு சொல்லிட்டு நானும் சொல்றேன். மாதிரி அடிக்காம சொல்லுங்க நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சரி எங்க அப்பா நானும் அடிக்கிறது இல்லை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமே எங்க மாமா வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். இவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு ஃப்ரெண்டோட மொபைல் வந்து ஃபோன் பண்ணி வீட்டுல பத்திரமா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என் போன் எடுக்க முடியாது. ஃப்ரெண்டு அப்புறமா நைட் ஒரு 10 மணி ஆயிடுச்சு. யாருக்கு தெரியாம வெளியே வந்து பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணுகிட்ட போன் வாங்கி இந்த போன் அப்ப மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒளி வச்சுட்டு யாருக்கு தெரியாத ஒளி வச்சுட்டு கொஞ்ச நாள் எடுக்கவே இல்லை. பக்கத்து வீட்டுல பொண்ணுகிட்ட போய் போன் வாங்கி நான் பேசினேன். மாட்டிக்கிட்டேன், நாளைக்கு எக்ஸாம் எழுத வரும்போது பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இவங்க வந்து வீட்டுக்கு போய் சேஃப்டி ஆயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா அது அடுத்த நாள் வந்து எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. வீட்டுல எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. நான் அன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம். நான் போய் எக்ஸாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மொபைலை தேடி வரேன். மொபைல் வீட்டில் வந்து நான் வச்சிருந்த மொபைல் எங்கடா மொபைலே காணோம் அப்படின்னு எங்கள் அம்மாவை கேட்டால் நாங்கள் எடுத்து ஒளி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு ஒளி வச்சிருப்பாங்க அப்படின்னு விளையாடுறீங்களா ஃபோனு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து யாரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து என்னை வந்து ஃபோட்டோ காடி தேடிட்டு இருந்திருக்காங்க. யாரு இந்த பையன் யாரு, இந்த ஊர் தானே, திப்பிடி தானா, பையன் திப்பிடி தானே அப்படின்னு சொல்லி என்னோட மாமா தான் அவர்கிட்டயும் வந்து கேட்டிருக்காங்க. ரவி அவர் பேரு. அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. போட்டோ காட்டி கேட்டதுக்கு அவர் வந்து வீடு இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் இருந்துட்டு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏதோ பொண்ணு லவ் பண்ணி ஏதோ மாட்டிக்கினானா, ஏதோ பிரச்சனையாட்டுங்குது வந்து தேடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி அவங்ககிட்ட வந்து கேட்டு சரி நாங்கள் ஈவினிங் வந்து பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. சரி திரும்பவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈவினிங் நான் வந்து ஸ்கூலுக்கு போனதுனால அவங்க வந்து காலையிலே வரல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போன இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் சரி எனக்கு வந்து இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் நான் வந்து படுத்து தூங்கிட்டேன். தூங்கிக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு வந்து எங்கள் அம்மா எழுப்புறாங்க, வாடா உனக்கு கேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டாங்க வந்து எங்கள் பெரியப்பாவும் மாமாவும் வந்து நிச்சிட்டு இருக்காங்க. நான் வீட்டாங்க போய் நிச்ச உடனே அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது நான் எங்கள் வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன். இவங்க வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். உண்மையாக சொல்லு, எனக்கு தெரியும் நீ நேற்று அவங்க பொண்ணு கூட தானே இருந்த, அது எங்கள் மாமூட்டு போனதான் வந்து இவங்க மாமா வந்து சொல்கிறாரு. அப்போ தான் எனக்கு வந்து தெரியுது, ஓ இவங்க வீட்டில் இருந்தால் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரியுது. இவங்க வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் மிரட்டி விட்டு அப்பயே வந்து எங்கள் அம்மா வந்து தேங்காய் மாட்டி எடுத்து எங்கள் அம்மா வந்து அடிக்கிறாங்க. ஏம்மா என்னை வந்து அடிக்கிறாங்க, ஏன்டா எதுக்கிட்ட உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் வீட்டாங்க வந்து அவங்க மிரட்டிட்டு என்னை வந்து வான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க.
அதுக்கு அடுத்த நாள் வந்து என்கிட்ட போன் இருக்குன்னு எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. அப்ப எப்படி பையன் வந்துருப்பான், வந்து எப்படி வந்து கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு அவங்க வந்து டவுட் பட்டு, என்கிட்ட மொபைல் இருக்கிறது வந்து வீட்டுக்கு யாருமே தெரியாது. அப்புறம் எப்படி வந்து பையன் வந்து இப்படி கூட்டிட்டு போயிருப்பான் சொல்லிட்டு என்னோட மாமா பையனை அடிச்சிட்டாங்க. எப்படி என்னோட ஃப்ரெண்டை வந்து அடிச்சிட்டாங்க. அவங்களும் இவங்க கூட தான் படிக்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே கிளாஸ் தான். ஆனால் நாங்கள் 2 பேரும் அப்போ வந்து பேசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நாங்கள் வந்து பேசிக்கவே இல்லை. இந்த பிரச்சனை நடத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 3 மாசம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. என்ன பிரச்சனையே தெரியல, 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அப்போ வந்து அவன் தான் ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான், பேசியிருப்பான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை வந்து அடிச்சிட்டாங்க. அவனை அடுத்த நாள் வந்து நான் அவனை அடிச்சிட்டேன்னு உடனே ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வசந்தன் ஒருத்தன் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னான், ஃப்ரெண்டு இப்படி தான் அடிச்சிட்டாங்களாண்டா, அபிமணி அடிச்சிட்டாங்களா, உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அபிமணிக்கிட்ட ஃபோனை கொடுறா அப்படின்னும் போது அவன் வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்தான். ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தேன் அங்கே கட்டுலாம் போட்டுருந்தான். சரி ஓகே நம்ம இருந்துச்சு பேசினா பிரச்சனை ஒன்று தான் அதிகமாகும். நான் எதுவுமே அப்போ வந்து பேசலை. அதுக்கப்புறமா வந்து இப்போ பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இன்னும் பெருசாச்சு. அவங்கள அடித்த உடனே இன்னும் பிரச்சனை பெருசாச்சு. இன்னும் என்னை அதிகமாக தீவிரமாக தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டோம், நம்ம வந்து எக்ஸாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாமலே எங்கள் அப்பா வந்து உஸ்லான்னு ஒரு 2 பேரை போட்டு எனக்கு காவலாக இருந்திருக்காங்க. அவனை அடிச்சனாலும் சரி என்ன யாராச்சும் வந்து திரும்ப இவனை யாரும் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு தெரியாமலே ஒரு 2 பேர் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. பையன் என்ன பண்ணுறான், இல்லை அவங்க வந்து யாராச்சும் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறது வந்து ஒரு 2 பேர் வந்து போட்டுருந்துருக்காரு. அது வந்து எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இவங்களுக்கு பக்கம் வந்து நாங்கள் வந்து அப்போ வந்து கொஞ்சம் தான் பேசிக்கங்க, ரொம்ப நாள் பேசிக்கவே மாட்டேங்க. அப்பா தான் டெய்லி எக்ஸாம் கூட்டு வந்து பைக்ல வந்து கூட்டு பார்த்து போங்க, நான் பேசிக்க மாட்டேங்க. இவங்க அப்பா ஒரு நாள் இவங்க கடைசி எக்ஸாம் அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணுங்க. அவங்க அப்பா வந்து போட்டு ஆப்போசிட் வந்து ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு தெரியாம சொல்லிட்டு நான் அந்த சைடு அந்த கோயில் பின்னாடி அன்னைக்கு தான் வந்து நாங்கள் 2 பேரும் எக்ஸாம் முடியும் போது அன்னைக்கு தான் நாங்கள் வந்து லாஸ்டா அன்னைக்கு தான் நாங்கள் 2 பேரும் வந்து லாஸ்டா நிச்சு பேசுறேங்க. எக்ஸாம் வந்து லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் பேசுறேங்க. அன்னையிலேருந்து அன்னைக்கு வந்து கடைசியாக வந்து இவங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன். பேசிட்டு அதுக்கப்புறம் அப்பா வராங்க. இவங்க அப்பா வந்து உடனே பின்னாடி வந்திருக்காங்க. சரி உடனே சரி அவங்க அப்பா வராங்களே காண சொல்லிட்டு ஆப்போசிட் ஸ்கூல்ல சுத்திட்டு கோயில வந்துட்டாங்க. எங்க அப்பா பார்க்கறாங்க சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் எங்க அப்பா அந்த பக்கம் சுத்திட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டாங்க. மறுபடியும் ஓடியாந்து அந்த எங்க அப்பா விட்டு இடத்துல நின்றுட்டு பாய் காமிச்சு எங்க அப்பா பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போயிட்டாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு வீட்லயே இருந்தாங்க. ஒரு 10 நாள் வீட்டில் இருந்தாங்க. அப்போ ஃபோனும் யூஸ் பண்ணல, ஏன்னா அப்போ தான் மாட்டிக்கிட்டுங்க, எடுத்தா மறுபடியும் மாட்டிக்கின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா வந்து செய்யாரில் இருந்தாங்க. சென்னைக்கு அந்த ஊர் எங்கே சரியா தெரியல, செய்யாரில் இருந்தாங்க. ஒரு மாதம் அங்கேயே தான் இருந்தா. அங்கே போயிட்டு டெய்லியும் கிளாஸுக்கு போகிறாங்க, டிஎன்பிசி கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ஹாஸ்டல்லனா ஹாஸ்டல் வீடு அங்கே விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே தான் இருந்தேன் நான். அந்த ஹாஸ்டல்ல தான் இருந்துட்டு டெய்லியும் ஃபோன் பேசுவேன். ஒரு 3 பேர் தான் இந்த மாதிரி ஒரு ரூம் தான், 3 பேர் தான் இருக்கும். அக்கா சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபோன் பேசுவாங்கன்னா என்கிட்ட வந்து ஃபோன் இல்லை, எங்க வீட்டில் வந்து புடிங்கி வச்சுக்கினாங்க என்கிட்ட. அதுக்கப்புறம் என் நம்பர் தெரியும், இவங்க நம்பர் வந்து எனக்கு வந்து மனப்படமா தெரியும். நான் வந்து மனப்படமா வச்சிருந்தேன். அவங்க ஃபோன் வந்து நான் தான் கால் பண்ணி பேசுவேன். நான் எப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டோட மொபைல் வாங்கி பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேசிட்டு இருந்தேன். இதுக்காக இவங்க வந்து செய்யாறு போயிட்டாங்களா, சரி இவங்க செய்யாறு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டிலே தான் ஒரு கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்துட்டு நீ வீட்டில் இருக்காத எங்கன்னா வேலைக்கு போயிரு அப்படின்னு சொன்னோடனே பெங்களூர் வந்து எங்கள் மாமா வந்து டைல்ஸ் ஓட்டுற வேலை செய்கிறாங்க. எனக்கு டைல்ஸ் ஓட்டுற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெங்களூருக்கு வந்து போயிட்டேன். பெங்களூர் போயிட்டு எங்கள் மாமா வந்து சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறான், இவங்க ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு வாரம் ஃபோனே பண்ணி பேசவே இல்லை. இவங்ககிட்ட ஃபோனை என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ லவ் பண்ணுறீமே ஃபோன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோனு அவங்க வந்து என் மாமா ஃபோனை எடுத்து தெரியாமல் கால் பண்ணி நான் அன்றைக்கி வந்து நைட்டு ஃபுல்லாகவே வந்து பேசுகிறேங்க. நைட் ஃபுல்லாக தூங்கவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எக்ஸாம்லாம் முடிஞ்சு பார்க்காம 2 பேர் பேசாம ரொம்ப நாள் கழிச்சு பேசுறாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக விடிய பேசிட்டு ஒரு 4:30 பக்கம் தான் வந்து 2 பேருமே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டுங்க. அப்போ வந்து இவங்க செய்யாரு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் வந்து அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரோம், எலெக்ஷன் டைம் கரெக்டாக எலெக்ஷன் டைம் வருது. மே மாதம் டைமில் தான் நினைக்கிறேன் எலெக்ஷன் டைம் வருது. இப்போ எலெக்ஷன் டைம் வருது. அந்த டைமில் வந்து நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஊருக்கு வந்தால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். ஆனால் இவங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம்
ஒரு 2 டைம் வந்து மெசேஜ் பண்ணாங்க. எப்படின்னா அந்த ஜியோ ஃபோன்லேயே வந்து மெசேஜ் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் அதில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. வீட்டில் வந்து பேச முடியாதனால சரி மெசேஜ் பண்ணாங்க. அதனால ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. ஒரு வாரம் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த வாட்ஸ்அப் நான் திரும்ப மெசேஜ் பண்ணுறேன். ஒரு 15 நாள் ரெஸ்பான்ஸே இல்லை. வீட்டில் வந்து நான் வந்து ஃபோன் வந்து இடுப்பில் வச்சேன். குளிச்சுட்டு வெளியே வரும்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வந்துட்டேன். ஃபோன் கீழே வந்துருச்சுங்க. அண்ணா பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓடி போய் ரூம் கதை சாத்திக்கிட்டேன். சரி பார்த்தா எல்லாம் அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது, அதான் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சிம்மை எடுத்து 2ஆ உடச்சி தூக்கி போட்டு செல்ஃப் மேலே தூக்கி போட்டேன். அப்புறமா சரி இவங்களுக்கு ஃபோன் மறுபடியும் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த ஃபோனுக்கு சிம்மை வந்து இவங்க உடச்சி போட்டாங்க. அந்த ஃபோன்ல எனக்கு திரும்பி அந்த ஃபோனில் எதுவும் பண்ண கிடையாது. இவங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து தெரியவே தெரியாது. இவங்க மாட்டுறதுனால இவங்க அந்த இவங்க வீட்லேயே இருந்திருக்காங்க. இவங்க வீட்லேயே எனக்கு ஒரு 20 நாள் தெரியவே தெரியாது. வந்து ஃப்ரெண்டை வந்து இவங்க பாட்டி வீட்டில் இருக்கிறதா வந்து ஒருத்த வந்து சொன்னான். சரி இவங்க பாட்டி வீட்டில் தானே இருக்காங்க, நான் போய் தேடி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் வந்து போய் அவங்க பாட்டி வீட்டுக்குலாம் வந்து நான் வந்து போய் தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இவங்க எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியல. சரி வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு இருப்பாங்களாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு சரி இருந்தேன். ஆனால் டெய்லி வந்து நான் அவங்க வீடு வந்து ரோட்டு மேலே தான் இருக்கும். நான் வந்து அந்த ரோடு டெய்லி கிராஸ் பண்ணி வருவேன். ஏன்னா வீட்டிலே இருந்தாலும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கிராஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அதே மாதிரி ஒரு நாள் வந்து இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டு கட்டை கம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. எனக்கு நான் வந்து மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே இவங்க வீடு வந்து தெரியும். மெயின் ரோட்ல இருந்து நான் இவங்க வீட்டு வெளியே வந்து இவங்க வீட்டில் வந்து வெளியே வந்து நிறைய பேர் நிச்சிட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு தெரியல, சரி எதோ சும்மா நிச்சிட்டு இருப்பாங்களாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் இவங்க வீட்டுக்கு அந்தாட்ட பின்னாடி சைடு போய் நிச்சு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு 4-5 பேர் வந்து அங்கே வந்து நிச்சு பேசிட்டு இருக்கேன். இவங்க வந்து வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வீட்டில் இருப்பாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து யோசனையோட வந்து பின்னாடி வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ரோடு போவோம். அந்த ரோட்டில் வந்து நான் வந்து நிச்சு பேசிருக்கோம். அந்த இடத்துல தான் வந்து பெரிய பிரச்சனையே, இப்போ நடந்தது பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு.